ஐஎன்ஆர் துணை டுடே எபிசோடு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. நான் போகிற வீடியோ உங்களுக்கு கொண்டே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பல்லவன் வந்து யாருன்னா வராங்களான்னு பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா சந்தா அவங்க அப்பா வருவார். அவர் வந்து சந்தாவை வந்து கேட்பார், நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா சேரனும் கூட இருப்பார். பார்த்துட்டு சந்தாவை பிடிச்சி இழுப்பார். உங்கள் அம்மாக்கிட்ட அப்போயே சொன்னேன், நான் சந்தாவை கூட்டிகிட்டு போவேன்னா உங்கள் அம்மா சொன்னேன், நான் தான் சாமி கும்பிட போகிறமே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தேன். என் மேலே தப்பாயிடுச்சு, உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சு அவ்வளோதான், மரியாதை அந்த பக்கம் வா, மாமங்காரனுக்கு பார்த்தாங்க அவ்வளோதான், இங்கே சாமி கும்பிட்ற இடத்துல வீணாக சண்டை வேண்டாம் அப்படி இப்படின்ட்டு சந்தா அவங்க அப்பா பேசுவார். சேரன் வந்து நீங்கள் வந்து ஒரு 6 மாதம் கெடு கொடுத்துருக்கீங்களே, அது வந்து நான் சும்மா நீங்கள் அங்கேருந்து கிளம்பணுன்றதுனால தான் நான் அந்த மாதிரி சொன்னேன், மற்றபடி உன்னெல்லாம் எங்கள் சந்தாவெல்லாம் கட்டி கொடுக்க முடியாது, நீங்கள் என்ன இது நாங்கள் என்ன இது, அதனால் நீங்கள்லாம் எப்படிப்பட்டவங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு ஈடாகுமா கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்கு, அதெல்லாம் கிடையாது, நான்லாம் ஸ்டேட்டஸ் எல்லாம் இருக்குது அப்படி இப்படின்ட்டு அவர் வந்து வாய்க்கு வந்த மாதிரி பேசிவிட்டு சந்தா கூட்டிகிட்டு போயிடுவார். இங்கே அப்படியே சேரனும் பல்லவனும் அப்படியே பார்ப்பாங்க. என்ன அப்படி சொல்கிறீங்க, நீங்கள் தானே சொன்னீங்க அப்படி இப்படின்னு அவர் பாட்டுன்னு சந்தான்னு கூட அவர் பாட்டுன்னு கூட்டிகிட்டு போயிட்டே இருந்துருவார். இங்கே பார்த்தீங்கன்னா சந்தா வந்து சேரனை வந்து பையா அப்படின்னு அப்படியே கூட்டிகிட்டே இருக்கும். உங்கள் பல்லம் வந்து என்னென்ன 6 மாதம் டைமுன்னு சொன்னாங்க, இப்போ அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் சும்மா சொன்னேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க, என்னென்ன இது எனக்கு ஒன்றும் புரியலடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராமேஸ்வரத்தை அங்கே காமிப்பாங்க. இங்கே பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஷாப் காமிப்பாங்க. அங்கே நிறைய கூட்டம், வானதியால் அவங்க வந்து இது பண்ணவே முடியல, அது பாட்டுன்னு ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து பாண்டி வருவார். பாண்டி வந்து பார்த்துட்டு வானதி ரொம்ப பிஸியாக இருக்கிறத பார்த்துட்டு அவர் சந்தோஷமாக சரி டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு அங்கே வெளியில் வந்து சேரில் உட்காந்துருப்பார். வானதி வந்து பார்ப்பாங்க. பாண்டி பார்த்துன்னா, பாண்டி எப்போ வந்து சைலண்ட்டாக வந்து உட்காந்துருக்குறேன், சரி வா உள்ளே வா, நான் உள்ளே வந்தேன் தான், நீங்கள் பிஸியாக இருந்தீங்க, சரி நிறைய ரெஸ்ட் இருந்துச்சு, சரி நம்ம கொஞ்ச நேரம் உட்காரலான்ட்டு நான் வெளியே வந்து உட்காந்தேன். ஓகே சரி பாண்டி வா பாண்டி உள்ளே அப்படின்னு, பாரு எப்படியெல்லாம் மாறிப்போச்சு பாரு பாண்டி, நான் எப்போவுமே உன்னை தேடின்னு வருவேன், ஆனால் நீ என்ன தேடின்னு வர மாதிரி ஆகிப்போச்சு பார்த்தியா, உலகம் எப்படி சுற்றுது பாரு பாண்டி அப்படின்னு. ஆமாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீ என்னை தேடி வர்றது. ஆமாண்டி, நீ எனக்கு அந்த சந்தர்ப்பமே கொடுக்கலையே, ஆச்சுக்கு மூச்சுக்கு நினச்சா உடனே வந்து கடையில் உட்காந்துக்கிறேன், காலையில் வந்து உட்காடுறேன், மத்தியானம் சாயங்காலம் நைட்டு எப்போ வேணாலும் நான் கண்ட நேரத்தில் வரேன், இப்போ எனக்கு வந்து உன்னை தேடின்னு வர்றதுக்கு வாய்ப்பே கொடுக்கலையே நீ அப்படின்னு சொல்லுவார். சரி சரி வா வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேசி விட்டுப்பாங்க. இங்கே ஐயனார் வீட்டுக்கு காமிப்பாங்க. ஐயனார் வீட்டில் வந்து நம்ம நிலா ரொம்ப பிஸியாக இருப்பாங்க, அதாவது சாப்பாடு செஞ்சிட்ருக்காங்க, இட்லி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா கூட ஏதோ துவையிலோ ஏதோ ஒன்று செய்கிறாங்க, இட்லி ஊற்றிருக்காங்க, அந்த இட்லி ஊற்றிட்டு அந்த மூடியை திறப்பாங்க. அந்த நேரத்தில் நிலா அப்படின்ட்டு சோழன் வரும். அவங்க அப்படியே அந்த சத்தம் கேட்டு பயந்துட்டு அந்த மூடி அப்படியே இப்படி பண்ணுவாங்க பாருங்கள், கைப்பட்டு சூடாயிடும். ஐயோ நிலா அப்படின்ட்டு வந்து சாரி அப்படின்ட்டு கையை நல்லா அப்படி இப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணியில் காமிப்பாங்க. கையை காமிச்சோன்னா அது அப்படியே கொஞ்சம் கம்மியாயிடும். அதுக்கப்புறம் 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணினே இருப்பாங்க. ரொமான்ஸ் பண்ணும்போது விடுங்க அப்படின்னோடனே என்ன நிலா அப்படின்ட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் இருப்பார். அந்த நேரம் பார்த்து என்ன பண்ணுவாங்க, பாண்டி வருவார். பாண்டி வந்தோடனே தண்ணி குடிக்கிறதுக்காக அவர் வருவார். பாண்டி பார்த்துட்டு என்னடா இன்னத்துக்கு உனக்கு என்னடா வேணாடே, பிஸ்கெட் சாப்பிட்டேன்டா, தாகமாக இருந்துச்சு, அதுதான்டா தண்ணி குடிக்கலான்னு வந்தேன், நல்லா தண்ணி குடிக்க வந்தடா, போடா அப்படின்னு சொல்லிட்டு டேய் போடா அப்படின்வாங்க. உடனே சோழன் சைலண்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, பாண்டி வாங்க வந்து தண்ணி குடிங்க அப்படின்னு பாண்டி வந்து தண்ணி குடிப்பார். தண்ணி குடிச்சிட்டு கையில் தண்ணி எடுத்துகிட்டு போவார். அப்போ வெளியே போனாக்கா அந்த ஹால்லேயே டேபிள் கீழே தண்ணி இருக்கும். இதுக்கு பேர் என்னடா, இங்கேயே இருந்துச்சா, எனக்கு ரொம்ப தாகம் எடுத்துக்கிச்சுடா, அதனால தானே நான் உள்ளே வந்தேன், ஆனால் நீ இருக்கிறன்னு எனக்கு தெரியாதுடா அப்படின்ட்டு அப்படியே பேசிகிட்டே உட்காந்துருப்பாங்க. டேய் பாண்டி அண்ணனுக்கு ஃபோன் பண்ணேன்டா, ஃபோன் பண்ணேன்டா, அண்ணன் வந்துனே இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பார்த்தா கார் சவுண்டு கேட்கும். கார் சவுண்டு கேட்டு அண்ணா காரில் என்ன போச்சு அப்படின்னு எட்டி பார்த்தா, டே உங்கள் மாமனார் வர்றாரா, என்னது மாமனார் வர்றாரு அப்படின்னு சோழன் வந்து எட்டி பார்ப்பாரு. வாங்க அப்படின்ட்டு உட்கார வச்சுன்னா அப்புறம் நிலா வருவாங்க. நிலா வந்து தண்ணி கொடுப்பாங்க. தண்ணி கொடுத்தோன்னே சரி இல்லைம்மா, இங்கே நம்ம கடையில் வேலை செய்கிற பையனுக்கு இன்றைக்கி கல்யாணமா, அதனால் வரணுன்னா சரி அதனால் வந்தேன் நான், சரி இவ்வளோ தூரம் வந்தோமே அப்படியே உன்னையும் பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தோம்மா அப்படின்வாங்க. இவங்க தண்ணி கொடுத்துட்டு அவர் தண்ணி குடிச்சிட்டு அப்படியே பேசினே இருக்கும்போது பார்த்திங்கன்னா நடேசன் வருவார். நடேசன் வந்தோடனே, அம்மா நம்ம அப்பா வந்துக்கிறாரு, நம்ம எதுனா சமோசா எதுனா வாங்கிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரோம்மா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்வாங்க. இதை வந்து நிலா அவங்க அப்பா கவனிச்சுட்டு சரிம்மா நான் கிளம்புறேன் அப்படின்வாங்க.
என்னப்பா அப்படின்னா, இல்லைம்மா கிளம்புறேம்மா அப்படின்ட்டு அவர் கிளம்புவார். அப்போ பார்த்தீங்கன்னா, நிலாக்கிட்ட கேட்பாரு, என்னம்மா உனக்கும் உங்கள் மாமனாருக்கு எதனா பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னுவாங்க. சரின்னு சோழன் தான் வந்து வண்டியில் இட்டுன்னு போவார். அப்போ சொல்லுவார், பாருங்கள் உங்கள் வீட்டில் எதனா பிரச்சனை இருந்துச்சுன்னா வேணாம், நான் வந்து சென்னையிலேயே ஒரு வீடு வாங்கி தரேன், அங்கே வந்து நீங்கள் 2 பேரும் இருங்க அப்படின்ட்டு சொல்லுவார். இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. நாளைக்கு